மேஷராசி அன்பர்களே, லாப ஆதாய ஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் எழுந்தருளுகிறார். இதை 7.5 சனியுடைய ஆரம்ப காலம் என்பதாக நாம் பார்ப்போம். இப்போது விரய சனி, அடுத்து ராசிக்குள்ளே வரும்போது ஜென்ம சனி, அதற்கு அடுத்து 2ஆம் இடத்திற்கு வரும்போது பாத சனி. ஆக 3 ராசிகளிலே ஏறக்குறைய 2.5 ஆண்டுகள் சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த 7.5 சனியுடைய காலம் உங்களுக்கு இப்போது தொடங்குகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் 12ஆம் இடத்திலே சனி வருகிறார் என்று சொன்னால் அவர் வரக்கூடிய வீடு என்பது மாறும். உங்களுக்கு அந்த வீடு மீன ராசி என்று சொல்லக்கூடிய குருவுடைய வீடாக இருக்கிறது. குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்த மாட்டார். ஒரு அசுபராக இருந்தாலும், ஒரு தீய நபராக இருந்தாலும், நல்லவருடைய கண்காணிப்பிலே இருக்கும்போது, நல்லவரோடு சேர்ந்து இருக்கும்போது, நல்லவருடைய வீட்டிலே இருக்கும்போது அவரால் தீய விஷயங்களை முழு மனதோடு செய்ய முடியாது, முழு பலத்தோடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் விரய சனி வருகிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதலில் மாணவர்களுக்கான பலன். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பள்ளி, கல்லூரி அல்லது வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பவர்கள் நேர விரயம் ஏற்படும். மீண்டும் மீண்டும் படித்ததையே படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு முறை படித்தாலே போதும் என்பவர் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் நமக்கு படிப்பு வரவில்லை, கோர்ஸை தப்பாக தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று நினைத்து படிப்பை பாதியில் விட வேண்டிய அவசியமில்லை. இந்த காலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதிக முயற்சி போட்டு படிக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். அடுத்ததாக உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருந்தாலும், ஊதிய உயர்வு கிடைக்கவில்லை என்றாலும் அல்லது கௌரவ குறைச்சல் உண்டானாலும் உடனே வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போக நினைக்க வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். வேறு இடத்திற்கு மாறினால் இப்போது இருப்பதை விட மோசமான நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலேயே வேலை பார்ப்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் வேலையாக மாறலாம், அல்லது தொலைதூரம் பயணம் செய்தோ வெளியூர் சென்றோ வேலை பார்க்கும்படியான இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சுய தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கான பலன். முதலீடுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் லாபம் குறைவாக இருக்கும். நிறைய வேலையாட்களை எடுக்க வேண்டியிருக்கும், இயந்திரங்கள் வாங்க வேண்டியிருக்கும், ஆனால் ப்ராஜெக்ட் அல்லது கான்ட்ராக்ட் குறைவாக வரலாம். நீங்கள் செய்யும் முதலீடு உடனே லாபத்தை கொடுக்காது. அதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக முதலீடு செய்வது நல்லது. மிக முக்கியமாக உங்கள் வேலையாட்களை குடும்ப நபர்களைப் போல பார்த்து கொண்டால் தொழிலில் உங்களுக்கு விரயமே ஏற்படாது. திருமணம். 7.5 சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்ற தவறான புரிதல் பலருக்கும் இருக்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். வயோதிகர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு புத்தகங்கள் படிப்பது, எழுதுவது போன்றவற்றில் ஆர்வம் வரும். தொலைதூர பயணங்கள் செய்வது, புது இடங்களுக்கு சென்று வருவது நடக்கும். தர்ம காரியங்களுக்காகவோ, கல்விக்காகவோ, பயணங்களுக்காகவோ ஏதோ ஒரு வகையில் செலவு செய்வீர்கள். அப்போது உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைய செய்ய வேண்டிய எளிய வழிபாடு கோவில் பிரதட்சணம். நீங்கள் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். அந்த கோவிலின் பிரகாரத்தை நிறைய முறை சுற்றி வர வேண்டும். முடிந்தவர்கள் அடிப்பிரதட்சணம் அல்லது அங்க பிரதட்சணம் செய்யலாம். முடியாதவர்கள் சாதாரணமாக பலமுறை கோவிலை சுற்றி வரலாம். தினமும் செய்ய முடிந்தால் நல்லது. இல்லையென்றால் வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்வேன் என்ற சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இதை செய்து வந்தால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும்.